ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேப்டாப் ஒன்று ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ரொம்ப அதிகமான ஸ்க்ராட்ச் இருக்கனால கஸ்டமர் ஸ்டிக்கரிங் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் ஃபஸ்ட்டு தேவையில்லை இதெல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணணும். அவங்க வந்து டாப்லேயும் சொல்லியிருக்காங்க, உள்ளேயும் டச் பேட்லேயும் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சி பேனலில் ஃபஸ்ட் நம்ம போய் தேவையான கட்டிங்கை பண்ணுவோம். இப்போது ப்ளாட்டர் மிஷினில் டிசைன் ஆல்ரெடி இருக்குது, நம்மள்கிட்ட கட்டிங் பண்ணலாம். இப்போது இப்போ கட்டிங் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணலாம். 2 இது இருக்கும் நமக்கு, டச் பேடுக்கும் தனித்தனியாக வந்துருச்சு, டாப்புக்கும். உள்ள நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு, நீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வெளியில் ஸ்டிக் பண்ணணும் டாப் பேனலை. டாப் பேனல் எந்தளவுக்கு மோசமான கண்டிஷனில் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. பார்த்தாலே அது ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டு புது லேப்டாப் மாதிரி ஆகிடாது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டிக்கர். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒட்டணும். ஒட்டிட்டு நம்ம மெதுவாக எந்த டஸ்ட்டும் உள்ள உட்கார அளவுக்கு நம்ம வந்து அதை மெதுவாக தேய்ச்சிட்டு வரணும். இன்கேஸ் டஸ்ட்டு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப எடுத்து பண்ணுற மாதிரி வரும். முடிஞ்சு ஒட்டி இப்போது ஃபைனல் ஸ்டேஜ். கார்னர்ஸில் ஏதாவது மிஸ் ஆகிருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ப்ளோயர் வச்சு இது பண்ணுவோம். ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக குளு பிடிச்சிக்கிறோம். ஒரு சில லோகோஸ் வந்து நமக்கு கட்டிங் மிஷினில் வராது, அதை மட்டும் மேனுவலாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கட் பண்ண ரொம்ப கஷ்டம்தான். மைன்யூட் டிசைன்ஸ் இருக்கும் லோகோஸ், அது வந்து எந்த இதுவும் டேமேஜ் பண்ணிடாத அளவுக்கு கட் பண்ணணும். எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள் லோகோ. அது கட்டிங் எல்லாமே அனுபவத்தில் தான் பண்ண முடியும். அதே போல் வெளியில் லினோவோ அப்படிங்கிற லோகோவும் கொஞ்சம் கட்டிங் இல்லாமல் இருக்குது மிஷினில். அதை நம்ம மேனுவலாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மற்றபடி எல்லாமே பக்காவாக வந்துடும் மிஷினில். இப்போ பார்த்தீங்களா அந்த லேப்டாப் வந்த கண்டிஷன், இப்போ உள்ள கண்டிஷனே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.